ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? பருப்பு ஊற வைக்கிறது ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் பருப்பை வந்து அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தளவுக்கு புளியவும் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிச்சு, புளியும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வந்து ஒரு குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பு ஊற வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா உப்பு பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 3 விசில் நல்லா வரட்டும். இந்த மீன் டைம் வந்து நம்ம சாம்பாருக்கான காய்கள்லாம் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வெண்டைக்காய் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயும் அந்த மிளகாத்தூளும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சாம்பாருக்கு வந்து ஆட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு வந்து வெந்து வந்திருக்கும். அதை வந்து விசில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து குக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போது இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.